Hello friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சத்தும் சுவையும் நிறைந்த மசாலா சுண்டல். கருப்பு கொண்டக்கடலை வச்சு ஒரு அருமையான டேஸ்டியான சுண்டல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. சுண்டல் யூசுவலா தாளிக்கிறதை விட ஒரு சின்ன ஒரு மசாலா ஃப்ளேவரோட நம்ம தாளிக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பர்ஃபெக்டான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்குங்க இது. நல்ல சுட சுட டீயோட இந்த மசாலா சுண்டல் அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான சாய்ஸும் கூட. நல்ல ப்ரோட்டீன் சத்து நிறைந்த இந்த கருப்பு கொண்டக்கடலை நம்ம அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதில் இந்த மாதிரி சுண்டலெல்லாம் செய்யும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே 250 கிராம் அளவுக்கு காய்ந்த கருப்பு கொண்டக்கடலை எடுத்துருக்குறேங்க. இது ட்ரையான கடலை. இது கண்டிப்பாக நம்ம ஊற வச்சுட்டு தான் சமைக்கணும். மினிமம் ஒரு 7-8 மணி நேரம்னாலும் ஊற வைக்கணும். கடலையை நல்லா ஒரு 2-3 வாட்டி கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சாச்சுங்க. ஆல்ரெடி நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற 7-8 மணி நேரத்துக்கு மேலே கடலை ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம வேக வச்சிடலாம். கடலையை நம்ம குக்கரில் வேக வச்சிடலாம். தண்ணியை வடிச்சிட்டு கம்ப்ளீட்டாக கடலையை குக்கரில் சேர்த்தாச்சு. இப்போ கடலை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த கடலையெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருவோம். இப்போ ஸ்டவ் குக்கரில் வச்சு விட்டு மூடியை டைட்டாக போட்டு வெயிட் வச்சு விட்டு ஒரு 4 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துடலாங்க. கடலை பர்ஃபெக்டாக வெந்துடும். விசில் ஸ்டீம் ப்ரெஷரில் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி கடலையை தாளிக்க போகிறோம். இப்போ இங்கே விசில் வந்தாச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த ஸ்டீம் ப்ரெஷரில் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அந்த டைம் கேப்பில் இந்த மசாலா கடலைக்கான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாங்க. இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக காரத்துக்கு ஒரு 4 வரமிளகாய் போட்டுக்கிறேன். அடுத்ததாக ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது ஒரு 3-4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி. இந்த பூண்டு இஞ்சி மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. ஒரு சிலருக்கு பெரியவங்களுக்கெல்லாம் இந்த சுண்டலெல்லாம் நிறையா சாப்பிட்டா கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த பூண்டு இஞ்சியெல்லாம் கொஞ்சம் சுண்டல் தாளிக்கும் போது சேர்த்து நம்ம தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லதும் கூட. நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்ட பொருளெல்லாம் கொஞ்சம் தண்ணி விடாமல் இந்த மாதிரி பருப்பருன்னு அரைச்சிக்கணும். ஸோ நல்லா கமகமன்னு வாசனையோட மசாலா ரெடி. இப்போ இங்கே கடலையும் வெந்து ரெடியாக இருக்குங்க. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். வா, நல்ல கடலை நல்லா பர்ஃபெக்டாக வெந்து ரெடியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இனி நம்ம சுண்டல் தாளிச்சிடலாம். இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான கடாய் வச்சாச்சு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெயில் வேணாலும் தாளிக்கலாம். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் பெஸ்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுருவோம். அடுத்ததாக ஒரு 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டு விட்டுறலாங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருவோம். நல்லா வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா கொஞ்சம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற அந்த தேங்காய் மசாலாவை சேர்த்துருவோம். இங்கே நம்ம தேங்காய் மசாலா அரைக்கும் போது அந்த இஞ்சி பூண்டு எல்லாமே நம்ம பச்சையாக சேர்த்து அரைச்சோம். ஸோ நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே, அதாவது வெங்காயம் வதங்கும் போதே இந்த மசாலாவை போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிட்டால் அந்த பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறம் நம்ம கடலையை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாங்க. இந்த மசாலாக்கு அளவாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கடலை வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்குறோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு இங்கே அளவாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். ஒரு நிமிஷத்துக்கு மேலே நல்லா வதக்கி விடணும். பாருங்கள், மசாலா இப்படி ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த கடலையை சேர்த்துருவோம். வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிற கடலையை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்து விட்டுருவோம். இப்போ கடலையெல்லாம் கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. இப்போ நல்லா ஈவனாக கலந்து விட்டு வதக்கி விடுவோம். நல்லா 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை மேலால் தூவி விட்டு கிளறி விட்டுறலாம்.
அவ்வளோதாங்க, அருமையான சுவையான மசாலா சுண்டல். அதுவும் நல்ல சத்தான கருப்பு கொண்டக்கடலை. இந்த கருப்பு கொண்டக்கடலையில் நிறைய ப்ரோட்டீன் சத்தும் நல்ல ஃபைபர் சத்தும் இருக்குங்க. நம்ம அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் இந்த மாதிரி கொஞ்சம் மசாலா ஃப்ளேவர்ஸோட ஒரு சுண்டலை தாளிக்கும் போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு அருமையான டீ டைம் ஸ்நாக் இது. நல்ல சுட சுட டீயோட இந்த மசாலா சுண்டல் ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது டீ டைம் ஸ்நாக்காக மட்டும் இல்லைங்க, வெரைட்டி ரைஸஸ் எல்லாம் செய்யும்போது நல்ல இது ஒரு சைட் டிஷ்ஷாக செய்யலாம். அதே ஒரு சில சமயம் நான் பிரேக்ஃபாஸ்ட்க்கோ டின்னருக்கோ கூட இந்த மசாலா சுண்டல் மட்டுமே செய்வேன். ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஒரு திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஹெல்த்தியாக சமைச்சோம், ஹெல்த்தியாக சாப்பிட்டோம் அப்படிங்கிற திருப்தி இருக்குங்க. நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.